வணக்கங்க. இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செம்ம டேஸ்ட்டில் ஒரு தரமான மீன் குழம்பு செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. மண் சட்டியில் தாங்க அந்த மீன் குழம்பு செஞ்சுருக்கோம். மண் சட்டியில் செஞ்சதுனால டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லைங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஆற்றுலேருந்து மீன் பிடிச்சிட்டு வந்தாச்சுங்க. எல்லாமே உயிரோடையே பிடிச்சிட்டு வந்தாச்சு வலை போட்டு. இன்றைக்கி குழம்புக்கு வந்து நம்ம ஜிலேபி மீன் தான் எடுத்துருக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். மசாலா அரைக்கிறதுக்கு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி 4ஐயும் போட்டு வதக்கி விட்டுருங்க. இது கூடவே வரமிளகாய், கருவேப்பிலை ஒரு கொத்தை போட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. கொஞ்சோண்டு வதங்கினதுக்கப்புறம் கடலெண்ணெய் கொஞ்சம் சேர்த்தி ஃபுல்லாக வதங்க விட்டுடலாம். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தி அது அப்படியே மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது மண் சட்டியில் கடலெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. கூட வெந்தயம் சேர்த்திக்கலாங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை உள்ளே ஆட் பண்ணி பரட்டி விட்டுடலாங்க. இது கூட மீன் குழம்பு தூளை உள்ளே சேர்த்திக்கலாம். நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க தண்ணியில். 1/4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த தண்ணியை உள்ளே சேர்த்திக்கலாங்க. உள்ளே சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள் கொதிச்சாச்சு. கொதித்து வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மீன் எடுத்து உள்ளே சேர்த்திக்கலாம். மீன் எல்லாத்தையும் சேர்த்திட்டு கிளறக்கூடாதுங்க. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுடைய தரமான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது அப்படியே சூடான சாப்பாட்டுக்கு போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். 2 நிமிஷம் டைம் ஒதுக்கி வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க மக்களே.